யாரையுமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றெல்லாம் வேதம் பிரித்து பார்க்கவில்லை. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே எங்கேயுமே அப்படி சொல்லப்படவில்லை. பிற்காலத்திலே பலர் தங்களுக்கு தகுந்தாற்போல் வேத மந்திரங்களுடைய அர்த்தங்களை செய்து கொண்டு ஒரு சிலர் செய்த தவறின் காரணமாக ஒட்டுமொத்தமாக மதத்தின் மேல் பழி விழுந்தது. அதுதான் உண்மை. வேதமானது நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்றெல்லாம் சொல்லவே இல்லை. அப்படி ஒரு விஷயத்தை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு பண்டிதர் இருந்தார். தினமும் மிக விஸ்தாரமாக பூஜைகளை செய்வார். மந்திரங்கள், ஜபங்கள், தபங்கள் எல்லாம் செய்து அனுதினமும் தன்னுடைய வாழ்க்கையிலே பெரும்பகுதியை, தன்னுடைய நாளிலே பெரும்பகுதியை இறை பக்தியிலே கழிப்பார். அவர் கங்கையிலே இறங்கி அனுதினமும் நீராடி அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துவிட்டு வெளியே வருவார். அவர் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்று பலர் கருதினார்கள். ஆக அனுதினமும் கங்கையிலே நீராடுகின்ற பாக்கியம் பெற்றவர். அவரை ஒரு வயதான மனிதர் அனுதினமும் தூரத்திலே இருந்தே அவரை கைகூப்பி வணங்குவார். ஆனால் இவருக்கு, இந்த பண்டிதருக்கு, அவரை பார்த்தாலே பிடிக்காது. சற்று தூரம் நகர்ந்து போவார். அவரோடு பேசுவார், ஆனால் தள்ளி நின்றே பேசுவார். ஒரு நாள் அவருடைய செருப்பு அறுந்து விட்டது. அந்த பண்டிதருடைய செருப்பு அறுந்து விட்டது. அதனை அந்த வயதான மனிதரிடம் கொடுத்து ரிப்பேர் செய்ய சொன்னார். அவர் அந்த செருப்பை மிகவும் அழகாக அவர் அந்த செருப்பை மிக அழகாக சரி செய்து கொடுத்து வணங்கினார். உடனே இந்த பெரியவர், இந்த பண்டிதர் ஒரு அணா காசை அவருக்கு விட்டெறிந்தார். அவருடைய அருகே வந்து கொடுக்க முடியாமல் விட்டெறிந்து விட்டார். அந்த குடியானவரோ வணங்கி, நான் உங்களிடம் காசு வாங்க மாட்டேன் சுவாமி, நீங்கள் கங்கா மாதாவை அனுதினமும் வணங்கி மந்திரங்களை ஜபிக்கின்றவர்கள், உங்களுக்கு ஏதோ என்னாலான ஒரு சிறிய உதவியாக இதை நான் செய்து கொடுத்திருக்கின்றேன், இது என்னுடைய பாக்கியம், ஆகவே இதற்கு நான் காசு வாங்க மாட்டேன், எனக்கு காசு வேண்டாம் என்று சொன்னார்.